இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அண்டர் 20Kல ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நல்லா இருக்கக்கூடிய மொபைல்ல ஒரு மொபைலை பத்தி ரிவ்யூ பிளஸ் அன்பாக்சிங் இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த மொபைலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா POCO X4 Pro 5G. பாக்ஸ்ல இருந்த கண்டென்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு. அடுத்து என்ன ரிவ்யூ தான், ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார் வேல்யூ எங்க மென்ஷன் பண்ண விரும்புறேன். ஸ்டார் வேல்யூ ஹெட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.86 வாட்ஸ் per kg. அடுத்து பாடிக்கு 0.58 வாட்ஸ் per kg. ஸ்டார் வேல்யூனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அந்த லிங்கை தொட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்னடா போன் ஸ்கிராட்ச் விழுந்த மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுதான் டிசைனே. லைட் ரேஸ் எமிட் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பிளஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கிளாஸ்டிக்னு சொல்றாங்க. பில்டு பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அடுத்து பின்னாடி பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் செக்யூரிட்டி லாக்காகவும் இருக்கு. அப்படியே கீழே பார்த்தோம்னா இங்க ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா USB Type-C போர்ட் சார்ஜிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஹைபிரிட் ஸ்லிம் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. மேல்புறமா பாத்தீங்கன்னா IR பிளாஸ்டர் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஸ்பீக்கர் கிரில், இதுதான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்லயும் இருக்கு. அதுக்கப்புறமா இங்க ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் தான் இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகுது, அது கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருக்கு. அதுக்கப்புறமா டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளேன்னு சொன்னேன். இதுக்கு பேட்டரி சப்போர்ட் பண்றது கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. இதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ் டர்போ சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்லயே வருது. இதுல 1 ஹார்க்குள்ள 0 to 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும், நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும். கேமராக்கு வந்தோம்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மைக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபி கேமராக்கு வந்தோம்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எல்லா மொபைல்லையும் இந்த செக்மெண்ட்ல 16 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க. LG ஸ்மார்ட். அது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் என்னன்னு பாத்தீங்கன்னா snapdragon 695 5G. இதுல dual 5G சப்போர்ட் இருக்கு, 7 பேண்ட் சப்போர்ட் பண்றாங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 6 நானோமீட்டர் டெக்னாலஜில பில்ட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாம 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட வருது. ஓகே, இப்ப இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஹீட் ஆகும்போது இந்த இஷ்யூஸ்லாம் வரக்கூடாதுன்ட்டு லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு MI ஸ்மார்ட் போன். என்னடா போக்கோன்ட்டு MIன்றன்னு பாத்தீங்கன்னா MIயோட சப் பிராண்ட் தான் போக்கோ. இது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கக்கூடிய போன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா இது MI போன் அப்படின்றதுனால. MI மொபைல்ஸ்ல எப்பயுமே ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிப்செட் கூடயே லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனால ஹீட்டிங் இஷ்யூ தவிர்க்க முடியுன்றாங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் கேம் விளையாடும் போது அவ்வளோவா ஹீட் ஆகுறது இல்லை. நான் நோட்டீஸ் பண்ணப்ப ஒரே ஒரு தடவை ஹீட் ஆச்சு. எப்பன்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டுரும்போது. நார்மல் கேமிங் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. அதுக்கப்புறமா PGMI ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடும் போது பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கு. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடும் போது அங்கங்கே லேக் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 5G ஸ்மார்ட் ஃபோன், கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. நார்மல் யூசேஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் இந்த செக்மெண்ட்டில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலையா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரேமுக்கு வரலாம். இங்கே 3GB டர்போ ரேம் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மெயின் மெமரியிலேருந்து 3GB வரைக்கும் டர்போ ரேமை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே டிஸ்அட்வான்டேஜுக்கு வருவோம். சாஃப்ட்வேர் தான் டிஸ்அட்வான்டேஜ். சாஃப்ட்வேரு இப்போ வர ஆண்ட்ராய்டு எல்லாமே ஆண்ட்ராய்டு 12 தான் வரும். பட் இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துருக்காங்க, MIUI 13 இருக்கு. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மொபைல் அண்டர் 20K செக்மெண்ட்ல வரும். இது கம்பேரிட்டிவாக எக்கச்சக்க மொபைல்ஸ் இருந்தாலும் அதை ஸ்பெசிஃபிக்காக எதை மென்ஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 ப்ரோ, ரியல்மி 9 ஸ்பீட் எடிஷன், அதுக்கப்புறமா ஐக்கூட Z6 ப்ரோ இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரண்ட் கம்பெனியான MIலே 11 சீரீஸில் ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இங்கே கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் இருக்கும், அங்கே 180 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட 3000 ரூபா ஜாஸ்தி. வேற பார்த்தீங்கன்னா OnePlusல 42 CE இருக்கு. இந்த எல்லா மொபைலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் ஹார்ட்வேர் வைஸா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா டவுன் கிரேடுன்னு தான் சொல்லணும். ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுமே ஒரே சிப்செட்டில் தான் வருது, 2 மொபைலை தவிர. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கூ Z6 ப்ரோ, அதுக்கப்புறமா ரியல்மி 9 ஸ்பீட் எடிஷன், இந்த 2 மொபைல்லையும் ஸ்னாப்டிராகன் 770G யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மற்ற மொபைலில் எல்லாமே ஸ்னாப்டிராகன் 695 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.